வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மூன்று நாள் அரசுமுறை பயணமாக பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு தேசிய கீத இசையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. டெல்லியிலிருந்து தனி விமானம் மூலமாக பிரான்ஸ் சென்றடைந்த பிரதமர் மோடியை இந்திய வம்சாவளியினர் தேசிய கொடியை கையில் ஏந்தியும் கைகுலுக்கியும் வரவேற்றனர். இதனைத் தொடர்ந்து மோடியை பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் தழுவி வரவேற்றார். பின்னர் மேக்ரான் வழங்கிய இரவு விருந்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டார். மோடியின் பிரான்ஸ் பயணம் மிக முக்கியமாக பார்க்கப்படும் நிலையில் பல்வேறு நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்த பல்வேறு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்பிருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 86,000 மக்களுக்கு பட்டா வழங்க உள்ளதாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. அதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. ஏழை எளிய மக்களின் 63 ஆண்டுகால பிரச்சினைக்கு தீர்வு காணும் விதமாக சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களின் ஆட்சேபனையற்ற புறம்போக்கு நிலங்களில் வசித்து வரும் 29,187 பேருக்கும் மதுரை, நெல்லை உள்ளிட்ட மாநகராட்சி, நகராட்சிகள், மாவட்ட தலைநகர பகுதிகளில் 57,084 பேர் என மொத்தம் 86,000 ஏழை எளிய மக்களுக்கு பட்டா வழங்க அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பிரபல அரசியல் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்துள்ளது தமிழ்நாடு அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பு தீயை பற்ற வைத்துள்ளது. 2021ஆம் ஆண்டு வரை பல்வேறு கட்சிகளுக்கு அரசியல் வியூகத்தை வகுத்துக் கொடுப்பவராக செயல்பட்டு வந்த பிரசாந்த் கிஷோர் கடந்த 2022ஆம் ஆண்டு ஜன் சுராஜ் என்ற பெயரில் அரசியல் கட்சியை தொடங்கினார். இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய பீகார் சட்டமன்ற தேர்தலில் அந்த கட்சி அனைத்து தொகுதிகளிலும் போட்டியிட உள்ளதாக அறிவிப்பை வெளியிட்டு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வரும் பிரசாந்த் கிஷோர் சென்னை நீலாங்கரையில் உள்ள இல்லத்தில் தாவேகா தலைவர் விஜயை சந்தித்து பேசினார். %69 இடஒதுக்கீட்டுக்கு பிரச்சனை என்றால் தமிழ்நாடு கலவர பூமியாக மாறும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். தமிழ்நாட்டில் ஜாதிவாரி கணக்கெடுப்பு தொடர்பாக சென்னையில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை விரைந்து நடத்த வேண்டும் என்று தமிழக அரசை வலியுறுத்தி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் இதற்காக சமூக நீதியில் அக்கறை கொண்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்து சென்னை மாநகரில் மாபெரும் போராட்டத்தை நடத்தவும் கூட்டத்தில் ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. பெரியாரை ஏற்றுக்கொள்ளும் தம்பிகள் தன்னை விட்டு விலகி செல்லலாம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அதிரடியாக அறிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் ஈரோடு இடைத்தேர்தலில் தேர்தல் ஆணையம், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை உள்ளிட்ட அனைவரும் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக இருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். அதிமுக, பாஜக வாக்குகள் தங்கள் கட்சிக்கு வந்துள்ளதாக கூறுவது தவறு எனவும் நான் வளர வேண்டுமென அவர்கள் எப்படி நினைப்பார்கள் என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வரும் 14ஆம் தேதி ஆஜராக வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானுக்கு வடலூர் காவல் நிலைய போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். கடலூர் மாவட்டம் வடலூரில் செய்தியாளர்களை சந்தித்த போது தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் சர்ச்சைக்குரிய வகையில் கருத்துக்களை பேசியதாக கூறி திராவிடர் கழகத்தினர் புகார் அளித்தனர். கடந்த மாதம் 8ஆம் தேதி வடலூர் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் வரும் 14ஆம் தேதி வடலூர் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராக வேண்டும் என சென்னை நீலாங்கரை பகுதியில் உள்ள சீமான் வீட்டிற்கு காவல்துறையினர் சம்மன் வழங்கியுள்ளனர். வரும் 2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது சிறைக்கு செல்லவிருக்கும் ஊழல் அமைச்சர்களில் கமிஷன் காந்தியே முதல் நபராக இருப்பார் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பொங்கல் தொகுப்பில் வழங்கப்படும் இலவச காட்டன் வேட்டியில் கடந்த ஆண்டும் இந்த ஆண்டும் பருத்தி நூலின் அளவை குறைத்துவிட்டு விலை குறைவான பாலிஸ்டர் நூலை பயன்படுத்தி ஊழல் செய்திருக்கிறார்கள். இலவச வேட்டி சேலைகளில் கொள்ளையடிக்கும் அமைச்சர் காந்தி இனியும் அமைச்சராக நீடிக்கக்கூடாது என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். அதிமுக கட்சியை எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்கு படாத பாடுபட்டு வருவதாக அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார்.
அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில்தான் உள்ளதா என்பதை அவரின் முன்னாள் அமைச்சர்களின் பேச்சுகள் எடுத்துக்காட்டுவதாக தெரிவித்துள்ளார். சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும், தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் எனவும் அவர் தெரிவித்தார். மணிப்பூரில் நடந்த இனக்கலவரத்திற்கு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் பொறுப்பேற்க வேண்டும் என எம்பி கனிமொழி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதில் கடந்த 2 ஆண்டு காலமாக மணிப்பூரில் கும்பல் வன்முறைகளை தூண்டிவிட்டு ஏராளமான மனித உயிரிழப்புகளுக்கு காரணமாக இருந்த பிரேம் சிங் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலகியுள்ளார். மேலும் இதற்கு பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பொறுப்பேற்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். மேலும் மணிப்பூரில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் சம்பவங்களை விசாரிக்க நடுநிலையான தனி ஆணையத்தை அமைக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். 2030ஆம் ஆண்டுக்குள் தமிழகம் முழுவதும் கொத்தடிமை முறையை ஒழிக்க அரசு திட்டம் வகுத்துள்ளதாக அமைச்சர் சி.வி. கணேசன் தெரிவித்துள்ளார். கொத்தடிமை தொழிலாளர்கள் முறை ஒழிப்பு தின விழிப்புணர்வு கூட்டம் சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் சி.வி. கணேசன், கொத்தடிமை முறை ஒழிப்பு ஒரு கூட்டு முயற்சி என்றும், இதில் இந்தியாவிலேயே தமிழகம் சிறப்பாக செயல்படுவதாகவும் கூறினார். வறுமையை போக்க தமிழக அரசு பல புதிய திட்டங்களை செயல்படுத்தி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்கிறது என அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் பொங்கல் உழவும் மரபு என்ற தலைப்பில் நடத்தப்பட்ட பல்வேறு வகையான போட்டிகளில் வெற்றி பெற்ற நபர்களுக்கு அமைச்சர் சாமிநாதன் சான்றிதழ்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக அரசின் 4 ஆண்டுகால திட்டங்களை மக்களுக்கு கொண்டு செல்லும் விதமாக இளைய தலைமுறையினருக்கு பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். ஈரோடு இடைத்தேர்தலில் எதிரணியின்றி திமுக பெற்ற வெற்றி ஒரு வெற்றியே கிடையாது என தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விமர்சித்துள்ளார். மதுராந்தகத்தில் நடைபெற்ற தேமுதிக மாவட்ட கழக செயலாளர் இல்ல விழாவில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த பிரேமலதா விஜயகாந்த், நீட் தேர்வை ஒழிப்போம் என வாக்குறுதிகளை அள்ளி வீசிய திமுக தற்போது அதை வைத்து அரசியல் செய்து வருவதாக சாடினார். திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் பாஜக RSS எதிர்பார்த்தது நடைபெறாது என மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி தெரிவித்தார். நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்பதற்காக மயிலாடுதுறை வந்திருந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் தமிமுன் அன்சாரி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது இந்தியா கூட்டணி ஒற்றுமையாக செயல்படும் என்ற நம்பிக்கை உள்ளதாக தெரிவித்தார். மேலும் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் 2 சமுதாயமும் அவரவர்களுக்கு உள்ள வழிபாட்டு இடத்தில் தங்கள் வழிபாட்டை தொடர வேண்டும் என தெரிவித்தார். தமிழக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமி மீது நடவடிக்கை எடுக்க கோரி திண்டுக்கல் ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் மனு அளிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சேடப்பட்டியைச் சேர்ந்த ராஜேந்திரன் என்பவர் அளித்துள்ள அந்த மனுவில், ஆத்தூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட பகுதியில் மத்திய அரசின் ஊரக வளர்ச்சி திட்டத்தின் கீழ் தடுப்பணை கட்டுதல் உள்ளிட்ட பணிகளுக்காக சுமார் 17 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டதாகவும், இதில் பல லட்சம் ரூபாய் முறைகேடுகள் நடந்துள்ளதால் மத்திய தணிக்கை குழு ஆய்வு செய்து அமைச்சர் ஐ. பெரியசாமி மற்றும் துறை இயக்குநர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். வடலூர் வள்ளலார் ஞான சபையில் தைப்பூச திருவிழாவையொட்டி 7 திரைகள் நீக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. தைப்பூச விழா மற்றும் 154வது ஜோதி தரிசன விழா நேற்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவின் சிகர நிகழ்ச்சியாக இன்று தைப்பூச ஜோதி தரிசனம் நடைபெற்று வருகிறது. ஞான சபையின் நிலை கண்ணாடிக்கு முன்பு கருப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, பொன்னிறம், வெள்ளை மற்றும் கலப்பு வண்ண திரை என்று 7 வண்ண திரைகளை ஒவ்வொன்றாக விலக்கி ஜோதி தரிசனம் காண்பிக்கப்பட்டது. பல்வேறு பகுதிகளிலிருந்தும் வந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நேற்று இரவு முதலே வடலூரில் தங்கி ஜோதி தரிசனத்தில் பங்கேற்று வருகின்றனர். பழனியில் தைப்பூச திருவிழா தேரோட்டத்தை காண பக்தர்களின் பாதுகாப்புக்காக 5000 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. விழாவையொட்டி தினமும் முத்துக்குமார சுவாமி, வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு பூஜைகள் நடந்து வருகிறது. விழாவையொட்டி தந்த பல்லக்கு, இரவில் தங்கமயில், வெள்ளி காமதேனு உள்ளிட்ட பல்வேறு வாகனங்களில் சுவாமி வீதி உலா நடைபெறுகிறது. இந்நிலையில் இன்று காலை இடும்பன் குளத்தில் புனித நீராடி கைகளில் சூடமேற்றி தீர்த்தவாரியில் பங்கேற்று தரிசனம் செய்தனர். தைப்பூசத்தையொட்டி இன்று அனைத்து பத்திரப்பதிவு அலுவலகங்களும் செயல்படும் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.
அசையா சொத்து குறித்த ஆவணப்பதிவுகளை மங்களகரமான நாட்களில் மேற்கொள்ள பொதுமக்கள் விரும்புவதால் பொது விடுமுறை தினமான இன்று தைப்பூச நாளில் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள அரசால் அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டும் ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்களை காலை 10 மணி முதல் ஆவணப்பதிவு முடியும் வரை செயல்பாட்டில் வைத்திட அனைத்து பதிவு அலுவலகங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தையில் கலந்து கொள்ள போக்குவரத்து தொழிற்சங்கங்களுக்கு தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அனுப்பப்பட்டுள்ள கடிதத்தில் பிப்ரவரி 13ஆம் தேதி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து தொழிலாளர்களுக்கான 15வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை குரோம்பேட்டை போக்குவரத்து கழக பயிற்சி மைய வளாகத்தில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தொழிற்சங்கங்களின் சார்பாக ஒரு பிரதிநிதி மட்டுமே பேச்சுவார்த்தையில் பங்கேற்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தண்டனை கைதிகளுக்கு விடுப்பு வழங்குவதில் சென்னை உயர்நீதிமன்றம் உரிய உத்தரவை பிறப்பித்துள்ளது. மேல்முறையீட்டு வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது விடுப்பு வழங்கக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மதுரை அமர்வில் மனுக்களை தாக்கல் செய்யப்பட்டன. இதனை விசாரித்த நீதிமன்றம் கைதிகளின் மேல்முறையீடு மனு உயர்நீதிமன்றத்திலோ அல்லது உச்சநீதிமன்றத்திலோ நிலுவையில் இருக்கும்போது தண்டனை கைதிகளுக்கு சாதாரண விடுப்பு அல்லது அவசர கால விடுப்பு வழங்க எந்த தடையும் இல்லை என தெளிவுபடுத்தியுள்ளது. சந்தன கடத்தல் வீரப்பனின் உறவினர் அர்ஜுனனின் சந்தேக மரணம் குறித்து 30 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நடத்த முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வீரப்பனின் உறவினர் அர்ஜுனன் கடந்த 1995ஆம் ஆண்டு போலீசார் விசாரணைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது அவர் இறந்துவிட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் தன்னுடைய தந்தையின் மரணம் குறித்து விசாரிக்க கோரியும் 20 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கோரியும் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் 30 ஆண்டுகளுக்கு பிறகு விசாரணை நடத்த உத்தரவிட முடியாது என தெரிவித்தனர். சென்னை விமான நிலையத்தின் 2வது ஓடுபாதையை விரைவில் முழுமையாக பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என விமான நிலையம் திட்டமிட்டிருக்கிறது. சென்னை விமான நிலைய ஆலோசனை கமிட்டி கூட்டம் நடந்தது. இதில் விமான நிலையத்தில் நீண்ட காலமாக உள்ள பிரச்சினைகள் தீர்வு காண ஆலோசனை செய்யப்பட்டது. மேலும் விமான நிலைய 2வது ஓடுதள பாதையில் உள்ள போக்குவரத்து பாதிப்பை விரைவில் சரி செய்து முழுமையாக பயன்படுத்தும் நிலைக்கு கொண்டுவர விமான நிலைய ஆணையம் திட்டமிட்டுள்ளது. எந்தவித அச்சமுமின்றி தேர்வை எதிர்கொள்ளுமாறு மாணவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அறிவுறுத்தியுள்ளார். நாடு முழுவதும் மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் இருந்து வந்திருந்த மாணவ மாணவிகளுடன் தேர்வுகளை எதிர்நோக்குவது குறித்து உரையாடிய பிரதமர் மாணவர்கள் தங்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும், தேர்வுகளால் அழுத்தப்பட வேண்டாம் எனவும் அதிக மதிப்பெண்கள் எடுக்காவிட்டால் தங்கள் வாழ்க்கை கெட்டுவிடும் என்று நினைக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களுக்கு ஞானம் மற்றும் தேர்வுகள் இரண்டும் வெவ்வேறு விஷயங்கள் என்றும் எடுத்துரைத்ததோடு ஊட்டச்சத்து மற்றும் தியானத்தின் அவசியத்தையும் வலியுறுத்தினார். மத்திய பட்ஜெட் டெல்லி தேர்தலை மனதில் கொண்டு உருவாக்கப்பட்டது என முன்னாள் மத்திய நிதியமைச்சர் ப. சிதம்பரம் குற்றம் சாட்டியுள்ளார். 2025-2026ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட் மீதான விவாதத்தை மாநிலங்களவையில் தொடங்கி வைத்து பேசிய அவர் நிதி பற்றாக்குறையை மேம்படுத்துவதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறி வருவதாகவும், ஆனால் மத்திய அரசின் மூலதன செலவுகள் மற்றும் மாநிலங்களுக்கான மானிய உதவிகளை குறைத்துள்ளார் எனவும் தெரிவித்தார். இது மோசமான பொருளாதார நிர்வாகம் என குறிப்பிட்ட அவர் ஏழைகள் மற்றும் அடித்தட்டு மக்களை புறக்கணித்த பட்ஜெட் என்றும் தெரிவித்தார். கர்நாடக மாநிலம் பந்திப்பூர் காட்டு யானையுடன் சாலையில் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்த நபருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. சாமராஜ் நகர் மாவட்டத்தில் உணவு தேடி சாலையில் நுழைந்த காட்டு யானையுடன் ஷாகுல் ஹமீது என்பவர் வீடியோ மற்றும் புகைப்படம் எடுத்துள்ளார். இந்நிலையில் வன விலங்குகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் செயல்பட்டதற்காக ஷாகுல் ஹமீதுக்கு பந்திப்பூர் வனத்துறையினர் 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். பெங்களூரு அருகே குடியிருப்பு பகுதியில் உலாவரும் சிறுத்தையை உடனடியாக பிடிக்க வேண்டும் என அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தாமா என்ற இடத்தில் சிறுத்தை ஒன்று சர்வ சாதாரணமாக சுற்றித் திரிந்து வருகிறது. இரவு பகல் பாராமல் குடியிருப்பு பகுதியில் சிறுத்தை உலா வருவதால் வெளியே நட முடியாமல் மக்கள் தவித்து வருகின்றனர். எனவே உயிர் சேதம் நிகழும் முன்பாக சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்து வனப்பகுதிக்குள் விரட்டியடிக்க வேண்டும் என அப்பகுதி வாசிகள் கோரிக்கை விடுத்து வருகின்றனர். சென்னை புளியந்தோப்பில் நண்பருக்கு மது வாங்கி கொடுத்து சரமாரியாக வெட்டிய வழக்கில் சக நண்பர் கைது செய்யப்பட்டார். அயனாவரம் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்த ஹமிதுல்லா என்பவர் தனது நண்பர் இர்ஃபான் என்பவருடன் சேர்ந்து மது புளியந்தோப்பில் உள்ள ஒரு கம்பெனியில் தூங்கியுள்ளார்.
இந்நிலையில் அதிகாலையில் இர்ஃபான் தான் வைத்திருந்த ஆடு வெட்டும் கத்தியால் ஹமீதுல்லாவை சரமாரியாக வெட்டியுள்ளார். இதனையடுத்து அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தது போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதனையடுத்து போலீசார் வழக்கு பதிவு செய்து இர்ஃபானை கைது செய்தனர். சேலம் அருகே சொத்து தகராறில் தந்தையை வெட்டி கொலை செய்துவிட்டு தடுக்க வந்த தாயையும் வெட்டிய மகன் உட்பட 3 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். வேப்பிலை கிராமத்தில் உள்ள கல்குவாரியில் பொன்னுசாமி என்பவர் காவலராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் இவரது மகன் சின்னசாமி சொத்தை பிரித்துக்கிட்டு தகராறில் ஈடுபட்டுள்ளார். இந்நிலையில் சின்னசாமி கூட்டாளிகளுடன் சேர்ந்து தந்தையை வெட்டி கொலை செய்துவிட்டு தடுக்க வந்த தாயையும் வெட்டியுள்ளார். இதுகுறித்த தகவலின் பேரில் வந்த போலீசார் உடலை மீட்டு தப்பியோடிய 3வரையும் தேடி வருகின்றனர். திருப்பூரில் பள்ளி மாணவர்களிடம் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக ஆசிரியர் மீது புகார் வந்ததை அடுத்து குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விசாரணை நடத்தி வருகிறார். திருப்பூர் மாநகராட்சி பள்ளியில் 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். இந்நிலையில் கடந்த வாரம் ஆசிரியர் சுந்தர வடிவேல் என்பவர் 7ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்களிடம் ஒழுங்கினமாக நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. இதனையடுத்து மாணவர்கள் பெற்றோர்களிடம் கூறியதையடுத்து பெற்றோர்கள் தலைமை ஆசிரியரிடம் தெரிவித்துள்ளனர். மேலும் பள்ளியில் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் விசாரணை நடத்தி வருகிறார். கரூரில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஓட்டுநரை போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். கரூர் மாவட்டம் சாலைப்புதூர் கிராமத்தில் சிறுமிகளுடன் விளையாடிக் கொண்டிருந்த 7 வயது சிறுமியை கார் ஓட்டுநர் மாரியப்பன் என்பவர் தனது வீட்டிற்கு கடத்திச் சென்று தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து சம்பவம் குறித்து சிறுமி தன் பெற்றோரிடம் கூறியதை அடுத்து பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போலீசார் மாரியப்பன் மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து அவரை கைது செய்தனர். ஆந்தியூர் அருகே கோயில் திருவிழாவில் ஆபாச நடனம் ஆடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி புகார் அளிக்கப்பட்டுள்ளது. ஈரோடு மாவட்டம் ஜர்தர் பகுதியில் கடந்த 8ஆம் தேதியன்று கோயில் திருவிழாவில் ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடன கலைஞர்கள் ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் உடையணிந்து கொண்டு பாடல்களுக்கு நடனமாடியதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்து பவானி உட்கோட்ட காவல்துறை கண்காணிப்பாளரிடம் புகார் அளிக்கப்பட்டது. ஆந்திராவிலிருந்து மதுரைக்கு கடத்தி வரப்பட்ட 150 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்து விசாரணை செய்து வருகின்றனர். ஆந்திர மாநிலத்திலிருந்து கண்டெய்னர் லாரியில் மதுரைக்கு கஞ்சா கடத்தப்பட்டு வருவதாக கரிமேடு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அந்த தகவலின் அடிப்படையில் ஆரப்பாளையம் சாலையில் வாகன சோதனையில் ஈடுபட்ட காவல்துறையினர் லாரியிலிருந்து 150 கிலோ எடை கொண்ட கஞ்சாவை பறிமுதல் செய்ததுடன் ஓட்டுநர் உள்ளிட்ட 4 பேரையும் கைது செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பகுதியில் சேதுபாபா சத்திரம் தேசிய நெடுஞ்சாலையில் மது பிரியர் ஒருவர் ரகளையில் ஈடுபட்டார். மக்கள் கூட்டம் அதிகம் உள்ள சாலையில் அங்குமிங்கும் தள்ளாடியவாறே அலப்பறையில் ஈடுபட்டவர் போக்குவரத்திற்கு இடையூறு விளைவித்தார். மேலும் சாலையில் செல்பவர்களை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தீர்த்த மது பிரியரின் செயல் பலரையும் முகம் சுளிக்க வைத்தது. பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் உள்ள டாஸ்மாகை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதியினர் கோரிக்கை பல நாட்களாக விடுத்து வருகின்றனர். திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்ட கைதி உயிரிழந்த சம்பவத்தில் மர்மம் இருப்பதாக கூறி அவரது உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மயிலாடுதுறை பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியில் நகை மதிப்பீட்டாளராக வேலை பார்த்த ஜீவானந்தம் என்பவர் போலி நகைகள் அடமானம் வைத்து 50 லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக கைது செய்யப்பட்டார். திருச்சி மத்திய சிறையில் கடந்த 2ஆம் தேதி அடைக்கப்பட்ட அவர் கடந்த 8ஆம் தேதி உயிரிழந்து விட்டதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் ஜீவானந்தத்தின் இறப்பில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காஞ்சிபுரம் அருகே தொழிலதிபரை தாக்கி 5 சவரன் தங்கச் செயினை பறித்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சோமங்கலம் அருகே மலைப்பட்டு பழவத்தம்மன் கோயில் தெருவை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் சொந்தமாக டிராவல்ஸ் நடத்தி வருகிறார். இந்நிலையில் ராஜேஷ் வீட்டில் இருந்தபோது காரில் வந்த அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் சிலர் ராஜேஷை கத்தியால் தாக்கிவிட்டு அவர் அணிந்திருந்த 5 சவரன் தங்கச் செயினை பறித்துக் கொண்டு தப்பி ஓடியுள்ளனர். இந்நிலையில் கொள்ளை குறித்து சோமங்கலம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
பொள்ளாச்சியில் தீபாவளி சீட்டு நடத்தி 3 கோடி ரூபாய் பேரை அபே செய்த பெண்ணை கைது செய்ய கோரி பாதிக்கப்பட்டவர்கள் சார் ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். சூளேஸ்வரன்பட்டி கிராமத்தில் வசித்து வரும் மக்கள் அதே பகுதியைச் சேர்ந்த ஜெயந்தி என்பவரிடம் தீபாவளி சீட்டு ஏலச்சீட்டு பட்டுள்ளனர். இந்நிலையில் சீட்டு முடிந்து 4 மாதத்திற்கு மேல் ஆகியும் பணத்தை திருப்பி தராததை அடுத்து சீட்டு நடத்திய ஜெயந்தி மீது நடவடிக்கை எடுக்க கோரி கோவை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர். இதன் தொடர்ச்சியாக சார் ஆட்சியர் அலுவலகத்தை அவர்கள் முற்றுகையிட்டனர். நாமக்கல் மாவட்டம் அக்ரஹாரம் கிராம ஊராட்சி பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அக்ரஹாரம் கிராம ஊராட்சியை பள்ளிப்பாளையம் நகராட்சியுடன் இணைக்கப்படுவதாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளிப்பாளையம் அக்ரஹாரம் ஊராட்சியைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் நாமக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு மனு அளித்தனர். ராணிப்பேட்டை அருகே பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய 10ஆம் வகுப்பு மாணவன் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். தாஜ்புரா காந்திநகர் பகுதியைச் சேர்ந்த ராகவன் ஆற்காடு நகராட்சி தெற்கு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இந்நிலையில் பள்ளிக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய அவர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் செங்குன்றம் அருகே மின்சார தகனமேடை அமைப்பதற்காக சுடுகாட்டில் இருந்த கல்லறைகளை ஊராட்சி மன்ற நிர்வாகம் அகற்றியதற்கு உறவினர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். பாடியநல்லூர் சுடுகாட்டில் உடல்களை அடக்கம் செய்ய வசதி இல்லாததால் அங்கு புதியதாக மின்சார தகனமேடை அமைப்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக அங்கிருந்த கல்லறை மண்டபங்கள் ஜேசிபி இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டதை அடுத்து அறிந்த பொதுமக்கள் அரசின் இந்த செயலுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் டிரான்ஸ்பார்மரில் உள்ள பழுதை நீக்க முயன்ற மின்சார வாரிய ஊழியர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். காசிப்பாளையம் குப்பன் வீதியைச் சேர்ந்த சோமசுந்தரம் என்பவர் மின் வாரியத்தில் தற்காலிக பணியாளராக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் தண்ணீர் தொட்டி திடல் அருகே டிரான்ஸ்பார்மரில் பழுது நீக்கும் வேலையில் ஈடுபட்டிருந்த போது மின்சாரம் தாக்கியதில் அவர் தூக்கி வீசப்பட்டார். அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் வரும் வழியிலேயே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். சம்பவம் குறித்து கடத்தூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் உள்ள இரும்பு உருக்காலையில் இரும்பு குழம்பு சிதறிய விபத்தில் வட மாநில தொழிலாளர் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கும்மிடிப்பூண்டி சிப்காட் தொழிற்பேட்டையில் தனியார் இரும்பு உருக்காலையில் பீகார், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் இரும்பு உருக்கும்போது வர்னஸ் இயந்திரத்தில் இறக்குமதி செய்யப்படும் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு 25 விழுக்காடு வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மெக்சிகோ மற்றும் கனடாவிற்கு ட்ரம்ப் அறிவித்த வரி விதிப்பு 1 மாத காலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் எஃகு மற்றும் அலுமினியத்திற்கு வரி விதிப்பதாக ட்ரம்ப் அறிவித்திருக்கிறார். பென்டகனில் நடந்துள்ள நிதி முறைகேட்டை கண்டறிய சிறப்பு அரசு பிரதிநிதியாக எலான் மஸ்கை நியமிக்க அமெரிக்க அதிபர் முடிவு செய்துள்ளார். அமெரிக்காவின் ராணுவ தலைமையகமான பென்டகனுக்கு பட்ஜெட்டில் ஆண்டுதோறும் $1 டிரில்லியன் நிதி ஒதுக்கப்படுகிறது. கடந்த ஆண்டு அதிபராக இருந்த ஜோ பைடன் $895 பில்லியன் ஒதுக்கியிருந்தார். இந்நிலையில் பென்டகனுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதில் முறைகேடு நடந்திருப்பதாக புகார்கள் எழுந்துள்ளன. அர்ஜென்டினாவின் தலைநகரில் உள்ள ஒரு நதியின் நீர் ரத்த சிவப்பு நிறத்தில் மாறியுள்ளது. அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. அர்ஜென்டினாவிற்கும் உருகுவேற்கும் இடையே சரண்டி என்ற நதி ஓடுகிறது. இது பல கிலோமீட்டர் தூரம் பயணித்து கடைசியில் ஆற்றில் கலக்கும். இவை பயணிக்கும் வழியில் ஏராளமான தொழிற்சாலைகள் இருந்து வெளியேறும் ரசாயன கழிவுநீரால் தற்போது நீர் இந்த நிறத்திற்கு மாறியிருக்கிறது. இலங்கையில் தமக்கு ஆட்சி அதிகாரத்தை வழங்கிய மக்களுக்கு இந்த அரசாங்கம் அநீதி இழைத்திருப்பதாக நாமல் ராஜபக்சே எம்பி தெரிவித்துள்ளார். பொலனறுவை மாவட்டத்தில் கிராமத்திற்கு கிராமம் வேலை திட்டத்தை ஆரம்பித்த நிகழ்வின் போது நாமல் ராஜபக்சே எம்பி செய்தியாளர்களை சந்தித்த போது இந்த குற்றச்சாட்டை அவர் முன்வைத்தார். கிராமப்புற விளையாட்டு வீரர்களை தமிழக அரசு ஊக்கப்படுத்த வேண்டும் என தமிழ்நாடு 11 ஸ்டார் அணி வீரர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இலங்கை கொழும்புவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான குஞ்சாஸ் தொடருக்கான T20 கிரிக்கெட் விளையாட்டுப் போட்டியில் தமிழ்நாடு 11 அணியினர் வெற்றி பெற்றனர். இதனையடுத்து நாடு திரும்பிய அவர்கள் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது தமிழக கிராமப்புறத்தில் இருந்து விளையாட்டு வீரர்கள் திறமை படைத்தவர்களாக இருப்பதால் அரசு அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து தர வேண்டும் என கேட்டுக் கொண்டனர்.
அஜித்துடன் அடுத்த படம் எடுப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை சென்று கொண்டிருப்பதாக அஜித் ரசிகர்களுக்கு இயக்குநர் விஷ்ணுவர்தன் மகிழ்ச்சியான செய்தியை வெளியிட்டுள்ளார். சென்னை ராமபுரத்தில் உள்ள தனியார் கல்லூரியில் சினிமா தொடர்பாக பகுதி நேரமாக படிக்கும் மீடியா நெக்சஸ் எனும் புதிய படிப்பை அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் நடிகர் சினி ஜெயன் மற்றும் இயக்குநர் விஷ்ணுவர்தன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கு பின் பேசிய விஷ்ணுவர்தன், அஜித்துடன் அடுத்த படம் எடுப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருப்பதாகவும் விரைவில் அது தொடர்பாக பேசி நல்ல முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார்.